வெல்கம் டு இன்வெஸ்டிங் க்ரோஸ். முதலீடு செய், வளர்ச்சியை உறுதி செய் அப்படின்னு உங்கள் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன். நம்ம ஐபிஓவோட டீட்டெயில் வீடியோவிலேயே பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 15% ஆஃப் ஷேர்ஸ் வந்துட்டுனா ஆஃபர் ஃபார் சேலில் வராங்கன்ட்டு. இந்த ஐபிஓ வந்துட்டு என்னென்னா ரொம்ப நல்லாவே வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு என்னென்னா 34 டைம்ஸ் வந்துட்டு என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இதில் QIP வந்துட்டு என்னென்னா அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான் இந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்ட்டு. எதனாலனா எல்ஜிக்கு இருக்கிற பிராண்ட் வேல்யூங்கிறதுனால நம்ம எல்லோரும் மிகவும் எதிர்பார்த்த பகுதி இதுதான். லிஸ்டிங் கெயின்ஸ் 100 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா 100ல் வந்துட்டு 70 பேர் லிஸ்டிங் கெயின்ஸுக்காக மட்டும்தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நான் இப்போ சொல்கிறது வந்துட்டு தப்பாக கூட இருக்கலாம். நான் என்னோடய சரௌண்டிங்கை வச்சு சொல்கிறேன். மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்க. லாங் டைம் பர்ஸ்பெக்டிவில் யாருமே பார்க்குறதில்ல. ஸோ அதுபடி தான் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா 30லேருந்து 35% கிடைக்கணும் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அடிச்சதுரா ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 50% ₹570 வந்துட்டு என்னென்னா லிஸ்டிங் கெயின்ஸாக கிடச்சிருக்கு. இது வந்துட்டு நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ நமக்கு முன்னாடி 2 கேள்வி இருக்கும். ஒன்று, எனக்கு வந்துட்டு அலாட் ஆகிருக்குன்னா அதை ஹோல்டு பண்ணவா இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வரவா அப்படிங்கிற மாதிரியான 2 கேள்வி நம்ம முன்னாடி இருக்கும். நான் பர்சனல் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். நான் அப்ளை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. ஆனால் என் ஃப்ரெண்டு 3 லாட் வந்துட்டுன்னா அப்ளை பண்ணாங்க. 3 லாட்டுமே வந்துட்டுன்னா அவங்களுக்கு அலாட் ஆகிருக்கு. ஸோ இதிலிருந்து நான் சொல்கிறேன், அவங்க வந்துட்டு என்னென்னா லிஸ்ட் ஆன உடனே ஒரு டிப் ஆன உடனே என்னென்னா ப்ரெஷர் ஆகி ஹோல்டு பண்ணவா இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிடவா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லிஸ்டிங் கெயின்ஸோட வெளியில் வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட சொன்னது என்னென்னா 1/3 வந்துட்டு ஹோல்டு பண்ணு, 2/3 வந்துட்டு என்னென்னா வெளியில் எடுத்துரு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு லாட்டை அப்படியே வச்சுட்டு 2 லாட்டை வந்துட்டு என்னென்னா வெளியில் வந்துட்டாங்க, எக்ஸிட் பண்ணிட்டாங்க. இப்போ என் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்கிறேன். நான் வந்துட்டு புதுசாக போய் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு பார்த்தா இப்போதைக்கு நோன்னு தான் சொல்லுவேன். இவங்களோட மற்ற காம்படிட்டர்ஸோட பார்க்கும்போது வந்துட்டு என்னட்டா ஓரளவுக்கு வந்துட்டுன்னா ப்ரைஸ் வைஸ் பார்க்கையில் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கிறத வச்சு நம்ம உள்ளே போயிடக்கூடாது. சம் வேல்யூவேஷன்ஸை வச்சும் பார்க்கணும். அது போக வந்துட்டு என்னென்னா இப்போ 85% ஆஃப் ஷேர் வந்துட்டு யார்கிட்ட இருக்குன்னா ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் வந்துட்டு 75% ஆஃப் ஷேர்ஸ் தான் வந்துட்டு என்னென்னா ஹோல்டு பண்ண முடியும். ஸோ 1 இயர் அந்த பீரியடில் வந்துட்டு என்னென்னா அவங்களோட 85% ஆஃப் ஷேர்ஸ் வந்துட்டு என்னென்னா 75 குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வந்துட்டு என்னென்னா அப்போது வந்துட்டு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகலாம். அதே மாதிரி வந்துட்டு என்னென்னா நம்மளை மாதிரி ஐபிஓவில் கிடைச்ச பலர் வந்துட்டு என்னென்னா ப்ராஃபிட் புக் பண்ணலாம்னு நினைக்கலாம். ஸோ வந்துட்டு என்னென்னா அதன் மூலியமாகவும் கரெக்ஷன் ஆகலாம். ஸோ ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு வந்துட்டு என்னென்னா வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கிறதுனால ஒரு ரிசல்ட்ஸ் வரட்டும், குவார்டர்லி ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா அதை வச்சுட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிடலாம். புதுசாக என்ட்ரி எடுக்கலாமா இல்லை வந்துட்டு என்னென்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிற முடிவு வந்துட்டு 2வது எடுத்துக்கிடலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது என்னோட தனிப்பட்ட வியூ தான், எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. இப்போ நீங்கள் வாங்கணுன்னா ஒன்று செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டோ ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க மக்களே. நான் எதுக்காண்டி வந்துட்டேன்னா ஃப்ரெஷ் என்ட்ரி வேண்டாம்னு சொல்லி சொன்னேன்னா ஒரு தவறான ப்ரைஸில் வாங்கக்கூடிய ஷேர் வந்துட்டு என்ன ஆகும்னா நம்மளை பல மாதமோ சில வருஷங்களோ வந்துட்டு என்னென்னா அப்படியே பிடிச்சி வச்சிரும், ரெக்ரெட் பண்ணுற முடிவுக்கு கொண்டு வந்து விட்டுரும். ஸோ ஒரு இதில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு எடுக்கணும். தேங்க்யூ மக்களே.